அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியூஸ் கொண்டு வந்தீங்கன்னு என்ன சொன்னால், சவுதியில் இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்க. எப்படி அறிவிப்புன்னு சொன்னது இப்படித்தான். இப்போ இவ்வளோ காலமும் இஸ்ரேலோட நட்பு நாடுகள், அரபு நாடுகள் இருந்துச்சு. சவுதி, குவைத், ஓமான், துபாய், பஹ்ரைன், அடுத்து கட்டார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். மொத்தமாக இந்த நாடெல்லாம் நட்பு நாடாக இருந்துச்சு. இப்போ இந்த காசா யுத்தத்துக்கு போகிறோம், அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலை தொடங்கிக்குது. இப்போ சவுதி அரசு அறிவிச்சிக்கிது திடீரென்று, நாங்கள் உங்களோட இந்த ராஜதந்திரத்தை எல்லாம் நிப்பாட்ட போகிறோம், இதுக்கப்புறம் உங்களோட இந்த பிஸ்னஸும் எங்களுக்கு இல்லை, எல்லாமே முடிஞ்சுட்டு இப்போ தான் சொல்லிக்கிறாங்க. இந்த 2 வருஷமாக யுத்தம் நடந்து கொண்டுமே பேசாதாக்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. இப்போ அவர் சவுதி சல்மான் ஒரே கொள்கையோடு தான் இருந்தார். இந்த காசால யுத்தத்தை நிப்பாட்டணும், காசா ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கணும், 2 ஸ்டேட்டஸுக்கும் சொல்யூஷன் வேணும், 2 ஸ்டேட்டுக்கும் சொல்யூஷன் வேணும் என்று ஒரு கொள்கையிலே மாஷால்லா அண்டிக்கிறாரு. அதை அவரை நிறைவேற்றனுக்காக வேண்டி இப்போ சொல்லிக்கிறாரு. சவுதியோடு இது போகிற எந்த டீலும் இல்லை, இந்த ராஜதந்திர உறவும் இல்லை, நாங்கள் இதோட நிப்பாட்டியாச்சு. அது சொன்ன போதாமைக்கு இப்போ அவர் விடுத்திக்கிறார் அழைப்போன்ற அரபு நாடுகளுக்கு. ஆக மொத்தத்தில் எல்லா அரபு நாடும் இந்த கொள்கையை பேணணும், நாங்கள் விட்டமாய் நீங்களும் இஸ்ரேலை கைவிடணும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ அந்த முடிவு நல்ல முடிவு, இது நடக்குமா இல்லையான்னு நாங்களும் தான் இப்போ யோசித்து பார்க்கணும். இப்போ நியூஸில் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ சவுதி ராஜதந்திர உறவுகளை முட்டிக்கு அது நடந்துச்சுண்டா நல்ல ஒரு விஷயம், பலஸ்தீனுக்கு ஒரு தனி நாடு இடம் ஒன்று கிடைக்கும், பலஸ்தீன் மக்கள் சுதந்திரமாக வாழ்வாங்க, இனிமேல் அடிமையாக வாழ மாட்டாங்க. இப்போ பலஸ்தீன் மட்டுமில்லை, இப்போ பலஸ்தீனை சுற்றிக்கிறது துல்கரான், வெஸ்ட் பேங்க், அல்-அக்ஸா மாஸ்க், இந்த துண்டுகள் எல்லாம் அநியாயம் நடந்து தைக்கிற ஒரு நாள். இந்த அநியாயத்துக்காக வேண்டித்தான் எங்களோட போராளிகள் இறங்கி போராடி என்னமோ ஒரு 2000-2500 இஸ்ரேல் படையில் இயலாத மட்டுக்கும் தாக்கி அடக்கி வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த போராளிகளை பாராட்டணும். எப்படி சொன்னால், இப்போ இங்கே 72 மக்களை ஷஹீதாக்கப்பட்டது எப்படி போனாலும், அவங்களோட ஹமாஸ் தரப்பில் உயிர்ப்பிதைகளை காசா போராளிகளில் 10,000 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 82-85,000 ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு சவுதி முடிவு ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு நல்ல காலம் கொண்டு பிறக்கிறதுக்குன்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா எழுதி வச்சுக்கிறது நடக்குது, என்ன நடக்குமோ அல்லாஹ் அறியும். இப்போ சவுதி எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்திக்கிற என்னன்னு சொன்னால், துபாய், குவைத், கட்டார், ஓமான், பஹ்ரைன், யமன், ஈஜிப்த், ஈராக் எல்லாரும் இந்த இஸ்ரேல் நாட்டோட இருக்கிற உறவுகளை, சிரியாவை சேர்த்து, சிரியா முக்கியமாக இஸ்ரேல் நாட்டோட இருக்கிற உறவுகளை முடிச்சிடணும், இதோடு நிப்பாட்டிடணும். இது இப்போ இஸ்ரேல் இந்த டீலோ ராஜதந்திர உறவோ சேர்த்துக்கப்படாது. இப்போ இன்னொரு நியூஸ் என்னன்னு சொன்னால், ஈஜிப்த் ஏற்கனவே கனரா வாங்கலை அனுப்பி அங்கே புதையுண்டை இஸ்ரேலிய மக்களில் பணத்துகளை தோண்டி எடுத்துச்சு. அது இப்போ ஈஜிப்த் வாகனமெல்லாம் வெளியேறிது. இந்த காசா மக்கள் எத்தனையோ பேர் உள்ளுக்கு மகத்தாகி எலும்பு கூடும் இல்லாமல் இருந்தாங்க. அதை தோண்டி எடுக்கிற அளவுக்கு ஈஜிப்த் முன்னேறி வரலை. அந்த அழைப்பு விடுத்ததுக்காக வேண்டி, அந்த இஸ்ரேல் பாடியோட தேடி எடுக்கணுன்றதுக்காக வேண்டி 60-70 வாகனத்தை அனுப்பி, பெக்கோவில் அனுப்பி, பெரிய பெரிய புல்டோசர்கள் அனுப்பி தோண்டி எடுத்துச்சு. இப்போ ஈஜிப்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிக்கிற என்ன தண்டு சொல்கிறா, இப்போ கதை ஒன்று போகுது. இஸ்ரேல் ஈஜிப்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிக்கு எண்ணெய் பரிமாற்றம் என்ன, இப்போ ஈஜிப்தும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கிற காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற தொங்கல் இருக்கிற சினாய் பகுதியில் இருக்கிற எண்ணெயை இஸ்ரேலோட பரிமாறுறது. அது சொன்னால் அது ஒரு காசாட ஒரு பகுதி, சினாய் துண்டுன்ற காசாட ஒரு பகுதி, ரஃபா கிங்கால. அதில் ரஃபா உள்ளுக்கு இருக்கிற எண்ணெய் வளமும் மீக்கும், அதை இவங்க எடுத்து இஸ்ரேலுக்கு விற்க பார்க்கணும். அப்படி ஒரு ஒப்பந்தம் கொண்டு கையெழுத்தாக 2 நியூஸ் ஒன்று அடிப்பட்டுக்குது. அடுத்தது துபாயை பொறுத்தவரையில் இஸ்ரேலோட ஏற்கனவே உறவுகள் இருக்குது, ராஜதந்திர உறவுகளும் இருக்குது, அது இன்னும் நிப்பாட்டிப்படலை. துபாய் ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கிது யமன் ஹவுதிகளை கவிழ்க்கிறதுக்காக வேண்டி. துபாயில் இப்போ ஆயுதம் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டு இஸ்ரேலோட. அப்போ இவ்வளோ அநியாயம் நடந்து, அந்த பலஸ்தீன் பூமியில் இவ்வளோ அநியாயம் நடந்து, இவ்வளோ இதாகி எத்தனையோ பேர் ஷஹீதாக்கப்பட்டு இன்றைக்கு துபாய் எதிர்பார்த்து கொண்டு யமனுக்கு அடிக்கிறது. யமன் ஹவுதிகளை பற்றி சரியாக துபாய்க்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் துபாய் கை வைக்காது. இது வரைக்கும் நான் கை வைக்கல. இதே போல் கை வச்சா துபாய் என்ற நாடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்டா ஹூதிகள் அப்படியே வட்டாக்கள், எத்தனை வேலை வேணுமானாலும் அவங்களோட நாட்டுக்கிட்டே வெளியே போகாமல் அங்கேருந்தே விஷயத்தை காட்டுவாங்க. அதுதான் அவங்களோட விஷயம், ஹூதிகளோட விஷயம். அதை சுட்டு இது நான் கவனமாக பார்த்துருக்கணும் சொன்னால், நாங்கள் முக்கியமாக இந்த விஷயத்தோட பற்றி கவனமாக சேர்க்கணும். இந்த நியூஸ் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பாட்டோட நாங்களும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இதோட நியூஸ் முடியும்.